ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? வெஜிடபிள் பிரியாணி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா ரெண்டும் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா இடிச்சுக்கோங்க. மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணாதீங்க, இடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பொருளும் ஆட் பண்ணுறப்போ நல்லா வதக்கி விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி வந்து குக் பண்ணுறதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் குக்கரை வந்து விசில் போடாமல் மூடி வைக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிரேவி மாதிரி வதங்கினதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காய் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாங்க. நான் பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ், பட்டாணி, காலிஃப்ளவர், கொஞ்சம் சோயா பீன்ஸ் போட்டிருக்கேங்க. நீங்கள் இன்னும் மஷ்ரூம், பன்னீர் இந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்குங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. காய் வேகிறதுக்காக கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து அந்த எவ்வளோ அளவு போட்டிருக்கீங்களோ அதுக்கு மட்டமாக ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மட்டமாக தண்ணி ஊற்றினா போதுங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கோங்க. புழிஞ்சு விட்டுட்டு ஒரு கலக்கிட்டு குக்கரை வந்து விசில் போட்டு மூடி வச்சுருங்க. 3 விசில் விட்டு குக்கரை இறக்கிடுங்க. தம் இறங்கினதுக்கப்புறமா குக்கரை திறந்து பாருங்கள். இப்போது ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் விட்டு நல்லா கலக்கிக்கோங்க. சூப்பரான பிரியாணி ரெடிங்க. நல்லா அடி பிடிக்காமல் ஒட்டாமல் வருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.